ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் நார்த் இந்தியன் தாலி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதில் இருக்க ஒரு 9 ஐட்டம்ஸை வந்து நம்ம எப்படி ஒரு 1.5 ஹவர்க்குள்ளே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து டேஸ்டியாக செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மெனுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, கீ ஜீரா ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, கோபி 65, கோபி மஞ்சூரியன், பன்னீர் டிக்கா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாதாம் கீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள், செய்கிறது ஈஸி தான். எப்போவுமே வந்து நான்வெஜ் கூட வந்து கம்பேர் பண்ணும்போது வெஜ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து தம்பி வந்து மாலை போட்டிருக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஒரு 1 மந்த் வந்து ஃபுல்லுமே வெஜ் தான். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சண்டே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ரெசிபிஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு வந்து காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பன்னீர் டிக்காக்கு பன்னீர் வந்து மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். பன்னீர் வந்து நான் வந்து 200 2 இதுவாக வந்து 400 எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் முழுகிற அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வந்து சுடு தண்ணியில் இருந்தால் போதும். பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ரப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பன்னீரில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட நம்ம சுடு தண்ணி போட்டால் நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பன்னீர் டிக்காவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பன்னீரை வந்து 2 துண்டாக போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக பாக்ஸாக நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து மேக்னேட் பண்ணியும் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து பன்னீர் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சைடில் வந்து ஒரு 3 பீஸாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 4லேருந்து 5 பெரிய தக்காளி இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரிக்கு கிட்ட, கசகசா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் அதுவுமே வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 3 பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு ஒன்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 சேர்த்துக்கலாம். இதை ஒன்ஸ் வந்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இப்போ வந்து நம்ம பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து கசக்கி சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து லைட்டாக புழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் மேலே எல்லா மசாலா வந்து நல்லா எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எடுத்து வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வந்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து போட்டோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணுற ரைஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக எண்ணெயிலே வந்து காரம் வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பெரிய தக்காளி வந்து 4 கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சு வதங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆனது பிறகு நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மஷ்ரூம் வந்து எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மஷ்ரூமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு வதக்குனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து அரிசி எவ்வளோ அளந்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து லைட்டாக வந்து ஒரு 2-3 வாட்டி புழிஞ்சு விட்டுருங்க. நான் இன்றைக்கி வாங்கின லெமன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதனால் புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்க்கும்போது மேலே நல்லா இருந்தது, வாங்கினதுக்கப்புறம் தோல் ரொம்ப ரஃப்பாக இருந்தது. இப்போ நம்ம குக்கரில் வந்து மூடி போட்டு ஸ்லிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு கரெக்டாக வந்து ஒரே விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் செய்கிறதுக்கு மாவு வந்து ஊற வச்சுருவோம். நான் வந்து இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம இதை ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஊற வைக்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம இந்த மாவு நல்லா சாஃப்டாகிடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆல்ரெடி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன்.
இது நல்லா காஞ்சதும் இதுலேயே வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து முழுசாக இஞ்சி துண்டு பூண்டு துண்டு வந்து வதக்கிறதுல சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதில் ஆட் பண்ணாமல் பேஸ்ட் இருந்தது, அதனால் நம்ம இதில் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போன பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் அப்படியே வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வந்து வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டோம். உங்களுக்கு அதுவே போதும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கரம் மசாலா ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து பட்டர் மசாலா கிரேவி திக்காக தான் பண்ணுவோம். சப்பாத்திக்குனா கொஞ்சம் தண்ணியாக பண்ணுவாங்க. நம்ம ரைஸ்க்கு தான் சைட் டிஷ் வச்சுக்க போகிறோம், அதனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்காகவே பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சைட் பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தம் போட்டிருந்தேன். சூப்பராக வந்து நல்லா அரிசி வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ வந்து குக்கரை திறந்துட்டு ஒன்ஸ் வந்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வைக்கணும். ஏன்னா அப்படியே விட்டோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கேக் மாதிரி கட்டி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சிடலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக வந்து கொதிச்சு வந்துடுச்சு. ஒன்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது, அதனால் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வந்து கலராமல் மேலே போட்டு விட்டுருங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வேணும்னாலும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் காசி வச்சுருப்போம் பார்த்தீங்களா பால், அது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அடுத்து வந்து நான் கீ ரைஸ் பண்ண போகிறேன், ஜீரா ரைஸு. அதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இதுதான் வந்து காரம். அது கூடவே வந்து ஒரு 15லேருந்து 20 முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து நெய்யில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து செவுத்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதில் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் எதுவுமே போடலை.
அதனால் வந்து நம்மளுக்கு தண்ணி விடுற ஐட்டம் எதுவுமே இல்லாததுனால நான் கரெக்டான தண்ணி வந்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கேஸில் வந்து மூடி போட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிச்சிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். காலிஃப்ளவர் மசாலா எல்லாம் என்னென்னலாம் போட்டிருக்கன்றதில் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற வச்சுருந்தோம் நம்ம மார்னிங்கே. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஊறிடுச்சு. அதனால் வந்து நான் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து பாதி 65 வச்சுக்கிறோம், பாதி கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இப்போ இந்த ஒரு பேனில் கடாய் வச்சுக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குடமிளகா அண்டு வெங்காயம் இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரி நம்ம அரிஞ்சிக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சைட்வே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலிஃப்ளவர் 65 வந்து அங்கே பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையுமே நல்லா நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கோபி மஞ்சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70% குக் ஆனால் போதும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சில்லி 1 ஸ்பூன் அளவுக்கு, சுகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வந்து டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். சைட் பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் கீர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாதாம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பால் நல்லா காசிட்டு அதில் வந்து பாதாம் வந்து அரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சாரப்பருப்பை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு சாரப்பருப்பும் முந்திரி பருப்பும் ரெண்டுத்தையுமே சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு பால் காசும் போதே சர்க்கரை அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பாதாம் எசன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் 65 வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அது நல்லா வந்து நல்ல கிரேவியாக வந்து நம்மளுக்கு இதுவாகும். ஸ்லிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பன்னீர் டிக்கா வந்து பண்ணிடலாம். பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை நம்ம நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா ரொம்ப பன்னீர் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும். சைட் பை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் டிக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கறி துண்டை வந்து நல்லா வந்து கேஸில் வச்சு எரிய விட்டுட்டு ஒரு கிண்ணம் வச்சு அதில் அந்த கறி துண்டை வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா புகை வரும். அதை அப்படியே மூடி வச்சுடுங்க. இந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த புகை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புகை நல்லா அடங்கிடுச்சு. பன்னீர் ஃபுல்லாக வந்து அந்த தந்தூரி ஸ்மெல் இருக்கும்.
லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாவு வந்து ஊறிடுச்சு. நமக்கு எவ்வளோ உருண்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டான ஷேப்பில் வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதில் கார்னிஷ்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எள்ளு இதெல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மேலே தேய்ச்சி விட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கூடவே வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லை வந்து நல்லா காய வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி கார்லிக் பட்டர் ரெடி பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டாக வந்து பூண்டு, அது கூடவே வந்து பட்டரும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நான் வந்து தோசைக்கல்ல போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு அந்த நம்ம கார்லிக் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்து இதில் நல்லா தேய்ச்சி விட்டோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக அண்டு நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வந்து நார்த் இண்டியன் தாலி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ணோன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, பட்டர் கார்லிக் நான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ ஜீரா ரைஸ் அண்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பாதாம் கீர் அண்ட் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அண்ட் வந்து மஷ்ரூம் பிரியாணி, ஆஸ் யூஷுவல் டெசர்ட்டுக்கு வந்து பாதாம் கீர். அவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கி நார்த் இந்தியன் தாலி ரெசிபிஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பை பாய். இதோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.